பாதாள குழு ஊடாக எதிரணியினரை படுகொலை செய்ய அரசு திட்டம், கடும் குற்றச்சாட்டு. ரணில் விக்ரமசிங்கவை அமைதியாக இருக்க விடுங்கள், அவர் ஒரு நோயாளி, டயானா கமகே தெரிவிப்பு. போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. மலையக தமிழர்களின் சனத்தொகையில் வீழ்ச்சி, வெளியாகிய தகவல். நாடாளவிய ரீதியில் இன்று வைத்தியர்கள் வேலை நிறுத்தம். இரட்டை கொலை வழக்கு சிறுமி பிணையில் விடுதலை, திரிகோணமலை மேல் நீதிமன்றம் தீர்ப்பு. அரசுக்கு எதிராக போராட வாருங்கள், சஜித் அணிக்கு மொட்டுக்கட்சி அழைப்பு. பப்ஜி கேம் விளையாடிய நபரின் மரணத்துக்கான காரணம் வெளியானது. இலங்கை பௌத்த துறவிக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் பாலியல் குற்றச்சாட்டு. யாழில் ஒப்பந்த காலம் நிறைவடைந்தும் வெளியேறாத நிறுவனம், மீனவர்கள் போராட்டம். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பாதாள உலக குழு ஊடாக சுட்டுப்படுகொலை செய்ய இந்த அரசு சதித்திட்டம் தீட்டியுள்ளதா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தற்போதைய அமைச்சர்களும் ஆளுந்தரப்பு எம்பிக்களும் தேர்தலுக்கு முன்னர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர். அதனை கூறியே ஆட்சியையும் கைப்பற்றியுள்ளனர். எதிர்க்கட்சியினருக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கற்பிப்பதாகவும் கூறினர். ஆனால் இவர்கள் ஆட்சியமைத்ததன் பின்னர் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அன்றாடம் இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூடுகளால் மக்களின் உயிருக்கு எந்தளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். கடந்த ஒரு வருடத்துக்குள் 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றுள்ளதோடு 56 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். வரலாற்றில் முதன்முறையாக பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் தனது அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அதற்கு முன்னர் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு முன்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்தளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நாட்டில் ஏற்படவில்லை. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன ஆனது? எங்கு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டாலும் அது பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என கூறிவிடுகின்றனர். உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவையாக காணப்பட்டாலும் அதற்கான பொறுப்பு கூறலிலிருந்து அரசால் விலக முடியாது. எனவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டிருப்பதை விடுத்து இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்களை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசை வலியுறுத்துகின்றோம். குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய எவரையும் பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. குறிப்பாக இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் எந்த ஒரு போலீஸ் மா அதிபரும் இந்தளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டவராக இருக்கவில்லை. அரசு அதிகாரியான அவருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனிப்பட்ட ரீதியில் அரசை பாதுகாக்கும் வகையில் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக உறுதியாகியுள்ளது. அதற்கு காரணம் பாதாள உலக குழுவினருடன் என தொடர்பு என போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அரசு கூறுவதைப் போலவே போலீஸ் மா அதிபரும் எதிர்க்கட்சியினருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக குறிப்பிடுகின்றார். ஆனால் ஜேவிபியின் பெலவத்தை அலுவலகத்துக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையகத்துக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட மேலும் பல மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பச்சசார்பான நடவடிக்கைகளுக்கு அரசு நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்றார். ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர்களை இணைத்து அவர்களுக்கு தலைமை பதவிகளை வழங்குமாறு தன் ஒரு ஆலோசகராக தெரிவிப்பதாக முன்னாள் அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஒன்றை பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்தமை மற்றும் சரியான விசாயின்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தொடரப்பட்டு வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடவுச்சீட்டு வழக்கு தொடர்பில் நான் எதுவும் கதைக்க விரும்பவில்லை, அது பிரச்சினைக்குரியதாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அமைதியாக இருக்க விடுங்கள், அவர் தற்போது ஒரு நோயாளி. ஐக்கிய தேசிய கட்சியில் இளைஞர் யுவதிகளை சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களிடம் கட்சியை ஒப்படைத்து விடுங்கள். எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும்தான். எனினும் நாடாளுமன்றத்தில் தனிப்பட்டவர்களின் அழகு மற்றும் அவர்களின் உள்ளக பிரச்சினைகள்தான் அதிகளவில் பேசப்படுகிறது. இதற்காகவா நாடாளுமன்றத்திற்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார்.
போதைப் பொருள் தடுப்புக்கு எதிராக அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் நாட்டு நிலைமைகள் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இக்கருத்தினை முன்வைத்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், போதைப் பொருள் தடுப்புகளை முன்னெடுக்கும் அரசாங்கமானது தமக்கு சார்பானவர்களுக்கு ஒரு முகத்தையும் தனக்கு எதிரானவர்களுக்கு இன்னொரு முகத்தையும் காட்டிக்கொண்டு பாரபட்சமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கருத்து தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக வகுப்பு எடுத்த அரசாங்கம் இன்று தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ள நிலையை மறந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டினார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமாகும் வகையில் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளும் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளும் என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி அனைத்து தினசரி சிகிச்சை சேவைகளும் பாதிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் சுகாதார அதிகாரிகள் நியாயமான தீர்வினை வழங்கினால் வேலைநிறுத்தம் குறித்து மீள பரிசீலிக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர். நாட்டில் பெருந்தோட்ட பிரிவுகளில் சனத்தொகை வீழ்ச்சி போக்கை பதிவு செய்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சனத்தொகை குறித்த கணக்கெடுப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் நேற்று வெளியிட்டது. குறித்த அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அதன்படி பெருந்தோட்ட பிரிவுகளில் 35,968 நாள் சனத்தொகை வீழ்ச்சி போக்கை பதிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நாடாளாவிய ரீதியிலுள்ள மலையக தமிழர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு 8,39,504 காணப்பட்ட மலையக தமிழர்கள் 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் 6,03,036 காணப்படுகின்றனர். மலையக தமிழர் சனத்தொகை சதவீதம் 2012ஆம் ஆண்டில் 100.4% இருந்ததுடன் 2024ஆம் ஆண்டின் போது 1.3% அலகுகள் குறைந்து 102.8% இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மோதூரில் இடம்பெற்ற இரட்டைப்படுகொலை வழக்கு தொடர்பில் சிறுமி பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். மோதூரில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் திகதி நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று திரிகோணமலை மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளான 15 வயது சிறுமி பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சிறுமி தனது அம்மம்மாவின் சகோதரி ஆகிய இருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த சிறுமி இன்று திரிகோணமலை மேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சிறுமியின் கல்வி கற்கும் உரிமை மற்றும் அவர் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்தமை, அரசியலமைப்பில் சிறுவர்களின் சட்ட உரிமை தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவரை பிணையில் விடுதலை செய்ய திரிகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி NMM அப்துல்லா உத்தரவிட்டார். நீதிமன்றம் சிறுமிக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியுள்ளது. 25,000 ரூபாய் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறுமியின் செயற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாதமும் இறுதி வெள்ளிக்கிழமை சிறுமியை பற்றிய முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் மூதோர் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்திற்கு நீதிபான் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். சிறுமி சார்பாக சட்டத்தரணி MM நஸ்லீம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் சிறுவர்களின் எதிர்காலத்தையும் கல்வி கற்கும் உரிமையையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாக இத்தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. நுகைக்கொடையில் எதிர்வரும் நவம்பர் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் ஐக்கிய மக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினரான முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புரா மேற்படி அழைப்பை விடுத்துள்ளார். நுகைக்கொடை கூட்டத்தில் தமது கட்சி பங்கேற்காது என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ள நிலையிலேயே மொட்டுக்கட்சி தரப்பிலிருந்து இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பும் வேலை திட்டம் எதிர்வரும் 21ஆம் திகதி ஆரம்பமாகின்றது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம். இது தனிநபர்களை பிரசாரப்படுத்தும் கூட்டமல்ல. எனவே இதில் பங்கேற்பதால் கட்சிகளின் தனித்துவத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் ஜானக வக்கும்புரா மேலும் தெரிவித்துள்ளார். யாழில் பப்ஜி கேம் விளையாட்டுக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உரும்புராய் வடக்கு உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் அகீபன் என்பவரே இவ்வாறு உயிர்மாய்த்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த நபர் கைபேசியில் விளையாடப்படும் பப்ஜி எனப்படும் கேமிற்கு அடிமையாகியுள்ளார். இவர் மீட்டர் வட்டிக்கு பணத்தினை பெற்று குறித்த கேமிற்கான கட்டணத்தை செலுத்தி விளையாடிக் கொண்டிருந்தார். மீட்டர் வட்டிக்கு கடனாக பெற்ற பணமானது வட்டியும் முதலுமாக 1 கோடியை தாண்டிய நிலையில் தாயார் காணியை விற்பனை செய்து அந்த கடனிலிருந்து அவரை மீட்டுள்ளார். பின்னர் மீண்டும் அந்த கேம் விளையாடுவதற்காக தாயாரிடம் 5 லட்சம் ரூபாய் கேட்ட நிலையில் தாயார் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்.
இதனால் ஏற்பட்ட மனவிரக்தியால் கடந்த 25ஆம் திகதி தவறான முடிவெடுத்து வீட்டுக்கு முன்னால் நின்ற மாமரத்தில் தூக்கிட்ட வேளை மாமரக்கிளை முறிந்து கீழே விழுந்து மயக்க நிலையில் காணப்பட்டார். இதனை அவதானித்த உறவினர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேமகுமார் மேற்கொண்டார். ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவருக்கு எதிரான வழக்கில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள பௌத்த விகாரை ஒன்றில் 6 சிறுமிகளை பாலியல் ரீதியாக அத்துமீறலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளார். மெல்போர்ன் கீஸ்பரோவில் உள்ள தம்மசரண கோவிலின் தலைமை துறவியான 70 வயதான நாவோதுன்னே விஜிதா 16 வயதிற்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக அத்துமீறலுக்கு உட்படுத்தியதாக 8 குற்றச்சாட்டுகளிலும் ஒரு குழந்தையுடன் அநாகரீகமான செயலை செய்ததாக 9 குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என விக்டோரியா கவுண்டி நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது. இந்த குற்றங்கள் 1994 மற்றும் 2002க்கு இடையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அந்நாட்டின் நடுவர் மன்றம் இன்னும் மற்றொரு குற்றச்சாட்டை பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது 30 வயதாகும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஒரு ஆன்மீக தலைவராக தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து கோவிலின் ஸ்பிரிங்வேல் மற்றும் கீஸ்பரோ வளாகத்தில் உள்ள தனது குடியிருப்புக்குள் அவர்களை இவ்வாறு அத்துமீறலுக்கு உட்படுத்தியதாக விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பல பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்ததை அடுத்து குறித்த பௌத்த துறவி மீது மேற்கண்ட குற்றச்சாட்டுகள் 2023இல் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அந்நாட்டின் விக்டோரியன் சட்டத்தின் கீழ் அவர் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என அந்நாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஒப்பந்த காலம் நிறைவடைந்தும் வெளியேறாமல் தம்பாட்டி கடற்றொழில் கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் கட்டடத்திலிருந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுக்கும் தனியார் நிறுவனத்தை உடனடியாக வெளியேறுமாறு கோரி தம்பாட்டி கிராமிய கடற்றொழில் அபிவிருத்தி சங்கத்தினர் நேற்றைய தினம் குறித்த கட்டடத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தி தனியார் நிறுவனமே உடனடியாக வெளியேறு, எங்கள் வீட்டில் உங்கள் ஆட்சியா, ஒப்பந்த காலம் நிறைவடைந்தும் வெளியேறாமல் இருப்பது அராஜகமான செயற்பாடா, மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே, எமது கட்டடம் எமக்கு வேண்டும், மீனவர்களுக்கு அநீதி இழைக்காதே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் மணியன்தோட்டம் பகுதியில் 4 சந்தேக நபர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்களிடமிருந்து 2 கிராம் 540 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.